ராயன் திரைப்படத்திற்கு நடந்தது போல தான் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ராயன் திரைப்படம் எப்படி தனுஷ் அவர்கள் கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரைப்படமாக பயங்கர ஹிட் அடிச்சதோ, அதே மாதிரி தங்கலான் திரைப்படம் விக்ரம் அவர்களோட கெரியரில் பயங்கரமான ஹிட் அடைய போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்துக்காக தனுஷ் அவர்கள் விக்ரமுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. தங்கலான் திரைப்படத்தை தனுஷும் பார்த்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இதை அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட்டாகவும் தனுஷ் அவர்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்டூடியோ கிரீன் நன்றியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கும் தங்கலான் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக செம ஹாப்பியான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் தனுஷ் அவர்கள் விஷ் பண்ணதை பற்றி பேசலாம். அதாவது தனுஷ் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை பார்த்து விட்டார்கள். ஸோ தங்கலான் திரைப்படத்தை தனுஷ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க முக்காவாசி நட்சத்திரங்கள் பார்த்து விட்டார்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ தங்கலான் திரைப்படம் போன வருடம் டிசம்பர் மாதமே உருவாக்கி விட்டது. ஜனவரி மாதம் ரிலீஸுக்காக காத்திருந்தார்கள். ஸோ இந்த திரைப்படம் ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதனால ப்ரீ ரிலீஸ் ஷோ சில பேருக்கு போடப்பட்டு காமிச்சது. முக்கியமாக சில நடிகர்களுக்கு காமிக்கப்பட்டது. அதில் சீமான், சூர்யா அவர்கள் ஞானவேல் ராஜாவும் கங்குவா திரைப்படத்தை தான் தயாரிக்கிறாங்க. அதனால் சூர்யாவுக்கு காட்டப்பட்டது. சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா தனுஷ், இந்த மாதிரி உச்ச நட்ச நடிகர்களுக்கு காட்டப்பட்டது. ஸோ அதே மாதிரி காட்டப்பட்டு அவங்களோட ரிவ்யூ இன்னைக்கு வெளியாகி கொண்டே இருக்கு. இன்னைக்கு மதியானம் சூர்யா அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ தனுஷ் அவர்களும் தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. சியான் விக்ரம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள், ஸ்டூடியோ கிரீனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டூடியோ கிரீன் என்னோட இன்னொரு மகன் மாதிரி நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்களுக்கு நன்றியும் ஸ்டூடியோ கிரீன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனுஷ் அவர்களும் கம்ப்ளீட்டாக தங்கலான் திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ராயன் திரைப்படத்தையும் தங்கலான் திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணுற, ராயன் திரைப்படத்துக்கு நடந்தது போல் தங்கலான் திரைப்படத்துக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது ராயன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பு தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் கமல் ரசிகர்கள், அதுக்கப்புறமா ரஜினி ரசிகர்கள், விக்ரம் ரசிகர்கள், சூர்யா, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ராயன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும். ஏன்னா தனுஷ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. தன்னோட 50வது திரைப்படத்தை தானே டைரக்ட் பண்ணி தானே நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு தில்லுக்காக படம் வெற்றி அடைய வேண்டும். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தால் தான் தனுஷ் அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விமர்சனங்கள் ராயன் திரைப்படத்துக்கு வந்தது. ஸோ ராயன் திரைப்படத்துக்கும் சோஷியல் மீடியாலும் சரி, ஆஃப்லைன் ஃபேன்ஸும் சரி, தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸும் பாராட்டும் பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கலான் திரைப்படத்துக்காக விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ், சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி எல்லா தரப்பு ஃபேன்ஸும் ஸோ விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக தன்னோட 3 வருட உழைப்பை உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தும் இப்போ கோமணம் கட்டி நடிக்கிறாங்க. இதுக்கு பாராட்டுகள். ஸோ கண்டிப்பாக தங்கலான் திரைப்படம் வின் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா ஃபேன்ஸும் தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்தும் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ ராயன் திரைப்படத்துக்கு எப்படி ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பல அவார்டுக்கு நாமினேட் ஆனதோ, அதே மாதிரி தங்கலான் திரைப்படமும் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பல அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருக்கு. முக்கியம் ஈராக்கில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற இடத்துல நாமினேட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் ராயன் திரைப்படம் எப்படி ஒரு கரியர் பிரேக்கிங் ஃபிலிமாக தனுஷ் அவர்களுக்கு இருந்துச்சோ, ஒரு கலெக்ஷன் ரீதியாகவும் மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைந்ததோ, ஒரு 150 கோடி வசூல் கொடுத்ததோ, அதே மாதிரி விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படமும் விக்ரம் அவர்களோட கெரியர் பிரேக்கிங் திரைப்படமாக இருக்க போகிறது. ஒரு 100லிருந்து 200 கோடிக்கு மேலே தங்கலான் திரைப்படம் வசூலும் அடைய போகிறது. இதனால் விக்ரம் ரசிகர்கள் செமையா கொண்டாட போறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திரைப்படம் மாதிரி ஒரு பயங்கரமான மிரட்டலான திரைப்படம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா
ராயன் திரைப்படத்திற்கு நடந்தது போல தான் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ராயன் திரைப்படம் எப்படி தனுஷ் அவர்கள் கெரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரைப்படமாக பயங்கர ஹிட் அடிச்சதோ, அதே மாதிரி வந்து தங்கலான் திரைப்படம் விக்ரம் அவர்களோட கெரியரில் பயங்கரமான ஹிட் வந்து அடைய போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்துக்காக வந்து தனுஷ் அவர்கள் விக்ரமுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. தங்கலான் திரைப்படத்தை தனுஷும் பார்த்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இதை வந்து அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜ் ஒரு ட்வீட்டாகவும் தனுஷ் அவர்கள் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டூடியோ கிரீன் வந்து நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கும் தங்கலான் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக செம ஹாப்பியான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் அவர்கள் விஷ் பண்ணதை பற்றி பேசலாம். அதாவது வந்து தனுஷ் அவர்கள் வந்து தங்கலான் திரைப்படத்தை பார்த்து விட்டார்கள். ஸோ தங்கலான் திரைப்படத்தை தனுஷ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க முக்காவாசி நட்சத்திரங்கள் பார்த்து விட்டார்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ தங்கலான் திரைப்படம் வந்து போன வருடம் டிசம்பர் மாதமே உருவாக்கி விட்டது. ஜனவரி மாதம் ரிலீஸுக்காக காத்திருந்தார்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதனால ப்ரீ ரிலீஸ் ஷோ வந்து சில பேருக்கு வந்து போடப்பட்டு காமிச்சது. முக்கியமாக வந்து சில நடிகர்களுக்கு காமிக்கப்பட்டது. அதில் வந்து சீமான், சூர்யா அவர்கள் ஞானவேல் ராஜாவும் கங்குவா திரைப்படத்தை தான் தயாரிக்கிறாங்க. அதனால் சூர்யாவுக்கு காட்டப்பட்டது. சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா தனுஷ், இந்த மாதிரி வந்து உச்ச நடிகர்களுக்கு வந்து காட்டப்பட்டது. ஸோ அதே மாதிரி வந்து காட்டப்பட்டு அவங்களோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு வந்து வெளியாகி கொண்டே இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் சூர்யா அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்து வந்து தெரிவித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து தனுஷ் அவர்களும் தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. சியான் விக்ரம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள், ஸ்டூடியோ கிரீனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டூடியோ கிரீன் வந்து என்னோட இன்னொரு மகன் மாதிரி வந்து நீங்கள் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்களுக்கு வந்து நன்றியும் ஸ்டூடியோ கிரீன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தனுஷ் அவர்களும் வந்து கம்ப்ளீட்டாக தங்கலான் திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ராயன் திரைப்படத்தையும் தங்கலான் திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணுற, ராயன் திரைப்படத்துக்கு நடந்தது போல் தங்கலான் திரைப்படத்துக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது ராயன் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பு வந்து தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் கமல் ரசிகர்கள், அதுக்கப்புறமா ரஜினி ரசிகர்கள், விக்ரம் ரசிகர்கள், சூர்யா, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ராயன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும். ஏன்னா வந்து தனுஷ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. தன்னோட 50வது திரைப்படத்தை தானே டைரக்ட் பண்ணி தானே வந்து நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு தில்லுக்காக படம் வந்து வெற்றி அடைய வேண்டும். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தால் தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விமர்சனங்கள் ராயன் திரைப்படத்துக்கு வந்தது. ஸோ ராயன் திரைப்படத்துக்கும் சோஷியல் மீடியாலும் சரி, ஆஃப்லைன் ஃபேன்ஸும் சரி, தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸும் வந்து பாராட்டும் பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. தங்கலான் திரைப்படத்துக்காக விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ், சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி வந்து எல்லா தரப்பு ஃபேன்ஸும் ஸோ வந்து விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக தன்னோட 3 வருட உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தும் இப்போ வந்து கோமணம் கட்டி நடிக்கிறாங்க. இதுக்கு வந்து பாராட்டுகள். ஸோ கண்டிப்பாக வந்து தங்கலான் திரைப்படம் வின் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வாழ்த்தும் வந்து தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ ராயன் திரைப்படத்துக்கு எப்படி வந்து ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பல அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆனதோ, அதே மாதிரி வந்து தங்கலான் திரைப்படமும் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பல அவார்டுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. முக்கியமாக வந்து ஈராக்கில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற இடத்துல வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஸோ அதனால் வந்து ராயன் திரைப்படம் எப்படி வந்து ஒரு கரியர் பிரேக்கிங் ஃபிலிமாக வந்து தனுஷ் அவர்களுக்கு இருந்துச்சோ, ஒரு கலெக்ஷன் ரீதியாகவும் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து அடைந்ததோ, ஒரு 150 கோடி வந்து வசூல் கொடுத்ததோ, அதே மாதிரி வந்து விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படமும் விக்ரம் அவர்களோட கெரியர் பிரேக்கிங் திரைப்படமாக இருக்க போகிறது. ஒரு 100லிருந்து 200 கோடிக்கு மேலே வந்து தங்கலான் திரைப்படம் வசூலும் வந்து அடைய போகிறது. இதனால் விக்ரம் ரசிகர்கள் செமையா வந்து கொண்டாட போறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திரைப்படம் மாதிரி ஒரு பயங்கரமான மிரட்டலான திரைப்படம் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா